வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டெக்கோடர். இன்றைக்கி நம்ம ஆக்டர் ஜீவா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கிற அகத்தியா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தில் நம்ம ஜீவா ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கார். இவர் தான் ஒர்க் பண்ணுற முதல் படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும்னு தன்னோட சொந்த பணம் 30 லட்சத்தை போட்டு பாண்டிச்சேரியில் பழைய பங்களாவை ரெண்ட்டுக்கு எடுத்து ரீஒர்க் பண்ணி செட்டு போடுறாரு. அப்போ அந்த பங்களாவில் இருக்கிற பழைய பியானோ ஒன்று ஜீவா டச் பண்ணுறாரு. அவர் டச் பண்ணுன கொஞ்ச நேரத்திலேயே செட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள், ஷூட்டிங் கேன்சல் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கால் வருது. ஸோ ஜீவாக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அப்போ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாண்டிச்சேரி ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ், ஸோ டூரிஸ்ட் நிறையா வருவாங்க. ஸோ அந்த பங்களாவை பேய் பங்களாவாக மாற்றி பிஸ்னஸ் பண்ணி கல்லா கட்டலாம்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ ஜீவாவும் அவங்க சொன்னபடி அந்த பங்களாவை பேய் பங்களாவாக மாற்றுறாரு. பட் ஆல்ரெடி அந்த பங்களாவில் ஒரு அமானுஷ்யம் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா அந்த பங்களாவில் நடந்த த்ரில்லான சம்பவங்கள் தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். படத்தில் ஜீவா ஹீரோவாக இருந்தாலும் ஸ்டோரி படி பார்த்தா அர்ஜுன் தான் மெயின் ஹீரோ. பாரிஸில் இருந்து சித்தா டாக்டராக பாண்டிச்சேரிக்கு வந்து பல சம்பவங்களை பண்ணுறாரு. இவரை சுற்றி தான் படத்தோட ஸ்டோரியே மூவ் ஆகுது. ஒரு சீனில் சித்த மருத்துவம் பற்றி இவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஜீவாவை பொறுத்தவரை ஆர்ட் டைரக்டர் அப்படின்றதையும் தாண்டி அவருக்குள்ள ஒரு சோகம் இருக்குது. கேன்சரால் பாதிக்கப்பட்ட தன்னோட அம்மாவை எப்படியாவது குணப்படுத்தணும்னு படாத பாடுபடுறாரு. குறிப்பாக அதுக்கான எமோஷனல் காட்சிகளில் சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் தேடுற மருந்துக்கும் அர்ஜுனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அண்டு ஜீவாக்கு அடுத்து ராசி கண்ணாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அண்ட் இவங்களை தவிர ராதா ரவி பேயா வராரு. அண்ட் அதே மாதிரி எட்வின் கேரக்டரில் ஃபாரினர் ஒருத்தர் பேயா வராரு. பட் அவங்க என்னதான் பேயா வந்தாலும் அவங்கள பார்க்கும்போது பயமே வரல. ஹாரர் படம் அப்படின்ற ஃபீல் கொடுக்கல. பட் இருந்தாலுமே படம் ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது படத்தோட பாசிட்டிவ்ஸ். அம்மா சென்டிமெண்ட் கரெக்டான மீட்டரில் இருந்தது. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தாலும் கிரிஞ்சாக இருக்கும். ஸோ அந்த அம்மா சென்டிமெண்ட் நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. படத்தில் காமெடிக்கு ஸ்கோப் இல்லைனாலும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஃப்ளாஷ்பேக் வச்சு ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் பாஸ்ட்டில் கொஞ்சம்னு மாறி மாறி ஸ்டோரியை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அஸ் அ டைரக்டராக பா விஜய்க்கு முதல் படம்னு நினைக்கிறேன். முதல் படத்தையே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தனியாக லவ் சீன்ஸ் வச்சு கிரிஞ்சு பண்ணாமல் ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. அன்வான்ட் சீன்ஸ் எதுவுமே இல்லை, அன்வான்டான ஆக்டர்ஸும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது படத்தோட நெகட்டிவ்ஸ். கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீன்ஸில் 2 ஆவிகள் ஃபைட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு அனிமேஷனை பார்க்குற மாதிரியே இருந்தது. அதில் கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த படம் ஒரு ஹாரர் படம். ஸோ ஹாரர் சீன்ஸை படத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தா படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் த்ரில், கொஞ்சம் க்யூரியாசிட்டியோட படம் ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. ஸோ படம் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ லேட்டான ரிவ்யூவாக இருந்தாலும் தரமான ரிவ்யூவாக இந்த ரிவ்யூ இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.